கடவுள் இருக்கும் இடம் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி நான் ஒரு சிறு கதையின் வாயிலாக கூறுகிறேன். அதை நீங்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். கடவுள் பூமியில் சில காலம் தங்கியிருந்தார். அவர் இங்கு இருப்பதை தெரிந்து கொண்ட மக்கள் அனைவரும் அவர் இருக்கும் இடத்திற்கே சென்று அவரிடம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று எதையாவது கேட்டுக்கொண்டே இருந்தனர். அதனால் மனம் உடைந்த கடவுள் நாளுக்கு நாள் இடம் மாறிக்கொண்டே இருந்தார். அவர் எவ்வளவுதான் இடம் மாறினாலும் மக்கள் அனைவரும் அங்கும் வந்து அவரிடம் வேண்டிக் கொண்டேதான் இருந்தனர். அதனால் கடவுள் மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாத இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார். ஆனால் எந்த இடமும் அவருக்கு சரிபடவில்லை. அதனால் கடவுள் தேவர்களிடம் யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாத இடம் ஒன்றை கூறுங்கள் என்று கேட்டார். அதற்கு தேவர்களில் ஒருவரான சூரியன் கூறினார், நீங்கள் இந்த இமயமலைக்கு சென்று விடுங்கள் என்று கூறினார். சூரியன் அவ்வாறு கூறியதை கேட்ட சந்திரன், அங்கும் மனிதர்கள் வந்து விடுவார்களே, அதனால் நீங்கள் என் வசிப்பிடமான நிலாவிற்கு வந்து விடுங்கள் என்று கூறினார். இதை கேட்டு